இஸ்ரேலால் மீண்டும் உயரும் எண்ணெய் விலை, ஹார்முஸ் போக்குவரத்து மந்தம். போர் நிறுத்தம் ஒரு பக்கம் இருக்க, காசாவில் சராசரியாக நாளுக்கு நாள் ஒரு குழந்தையை கொல்லும் இஸ்ரேல். ரஷ்யாவின் கம்சட்கா தீபகற்பத்தில் நிலநடுக்கம், ரிக்டர் அளவில் 6.6 பதிவு. செங்கடலுக்கு 2 போர்க்கப்பல்களை அனுப்பும் ஜெர்மனி. இஸ்ரேலால் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான ஒப்பந்தம் நிச்சயமற்ற நிலையில் உள்ளதால் கச்சா எண்ணெய் விலைகள் மீண்டும் உயரத் தொடங்கியுள்ளன. வெள்ளிக்கிழமையன்று நாளின் தொடக்கத்தில் 0.9% வரை சரிந்திருந்த பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை பின்னர் 0.65% உயர்ந்தது. போரை முடிவுக்கு கொண்டு வருவது மற்றும் ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது தொடர்பான அமெரிக்கா ஈரான் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் நடைமுறை விளைவுகளை வர்த்தகர்கள் தொடர்ந்து பரிசீலித்து வருகின்றனர். ஹார்முஸ் நீரிணை வழியாக எரிசக்தி பொருட்களை ஏற்றிச் செல்லும் வணிக கப்பல்களின் எண்ணிக்கை அதிகரித்ததால் ஏற்பட்ட முந்தைய சரிவுக்கு பிறகு இந்த விலையை எட்டியுள்ளது. இஸ்ரேல் லெபனான் மீது தொடர்ச்சியான தாக்குதல்களை நடத்தி 16 பேரை கொன்றதுடன் அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்திய நிலையிலேயே எண்ணெய் விலை மீண்டும் உயரத் தொடங்கியுள்ளது. புதிதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் வெளியிட்டுள்ள தகவலின் அடிப்படையில் வெள்ளிக்கிழமையன்று தெற்கு இஸ்ரேலில் இஸ்ரேலிய படைகளுக்கும் ஹிஸ்புல்லா படைகளுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல்களில் 4 இஸ்ரேலிய வீரர்கள் கொல்லப்பட்டதாக பதிவு செய்துள்ளனர். சுவிட்சர்லாந்தில் அமெரிக்கா மற்றும் ஈரானிய அதிகாரிகளுக்கிடையே திட்டமிடப்பட்டிருந்த சந்திப்பு தாக்குதல்கள் காரணமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் ஹார்முஸ் நீர்நிலை கப்பல் போக்குவரத்துக்கு தொடர்ந்து திறந்தே இருப்பதாக தெரிகிறது. சுமார் 6 பில்லியன் பீப்பாய் கச்சா எண்ணெயை ஏற்றிச் சென்ற சவுதி அரேபியா கொடியை ஏந்திய 3 பெரிய எண்ணெய் கப்பல்கள் வியாழக்கிழமை ஹார்முஸ் நீரிணையிலிருந்து வெளியேறின. ஹாங்காங் கொடியை ஏந்திய டோங்லின் வான் என்ற எண்ணெய் கப்பலும் பிரான்ஸ் கொடியை ஏந்திய மிராக் என்ற திரவ இயற்கை எரிவாயு கப்பலும் வியாழக்கிழமையன்று இந்த நீர்வழி பாதை வழியாக சென்றன. கப்பல் போக்குவரத்து நடைபெற்ற போதிலும் இக்கால்வாயின் தற்போதைய போக்குவரத்து அளவு போருக்கு முந்தைய நிலையுடன் ஒப்பிடுகையில் மிக குறைவாகவே உள்ளது. போருக்கு முன் நாளன்றுக்கு 120 முதல் 130 கப்பல்கள் இக்கால்வாய் வழியாக சென்றன. அமைதி காலத்தில் உலகின் மொத்த எண்ணெய் விநியோகத்தில் சுமார் 1/5 பங்கை ஏற்றிச் செல்லும் இந்த நீரிணை வழியாக வளைகுடா பகுதிகளிலிருந்து வெளியேற 500க்கும் மேற்பட்ட கப்பல்கள் காத்திருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இஸ்ரேலுடனான போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதிலிருந்து காசாவில் கடந்த 8 மாதங்களுக்கு மேலாக சராசரியாக ஒவ்வொரு நாளும் ஒரு பாலஸ்தீன குழந்தை கொல்லப்பட்டு வருவதாக ஐக்கிய நாடுகள் சபையின் குழந்தைகள் நல அமைப்பு தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தலைமையில் போர் நிறுத்தம் என கூறப்படும் நடவடிக்கை அமலில் இருக்கும் நிலையிலும் காசா பகுதியை இஸ்ரேல் தொடர்ந்து தாக்கி வருகிறது. இந்த போர் நிறுத்தத்தை ஒரு கொடூரமான மற்றும் உயிர்கொல்லி மாயை என்று யுனிசெஃப் விவரிக்கிறது. போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததாக அறிவிக்கப்பட்ட அக்டோபர் 2025 முதல் குறைந்தது 265 பாலஸ்தீன குழந்தைகளை இஸ்ரேலிய படைகள் கொண்டுள்ளதாக யுனிசெஃப் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் கம்சட்கா தீபகற்பத்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. வெள்ளிக்கிழமை கம்சட்கா தீபகற்பத்தின் தென்கிழக்கு கடற்கரை பகுதியில் ரிக்டர் அளவில் 6.6 அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. அமெரிக்க புவியியல் ஆய்வு மையத்தின் தரவுகளின்படி இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் காலை 9 மணி அளவில் பதிவாகியுள்ளது. கிட்டத்தட்ட 1,87,000 மக்கள் வசிக்கும் பெட்ரோபோலோஸ் நகரில் இருந்து சுமார் 185 கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலநடுக்கம் மையம் கொண்டுள்ளது. ரிக்டர் அளவில் 6.6 அளவிலான இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பூமிக்கு அடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் அமைந்துள்ளது. இந்த நிலநடுக்கத்தில் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்பட்டுள்ளதா அல்லது பொருள் சேதங்கள் எதுவும் ஏற்பட்டுள்ளதா என்பது குறித்து எந்த ஒரு தகவலும் இதுவரை வெளியாகவில்லை. இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கைகள் எதுவும் விடுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஜெர்மனி தன் கடற்படைக்கு சொந்தமான 2 கப்பல்களை செங்கடலுக்கு அனுப்பியுள்ளதாக ஜெர்மன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் போர் நிறுத்தம் தொடர்பில் ஈரானுடன் ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்ட சில மணி நேரங்களில் ஹார்முஸ் ஜலசந்தியில் சுரங்க வெடிகளை அகற்றும் கப்பல்களை உடனடியாக பணியிலமர்த்த வேண்டும் என கப்பல் மற்றும் காப்பீட்டு தொழில்துறையினர் கோரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் ஊடகவியலாளர்களை சந்தித்த ஜெர்மன் பாதுகாப்புத்துறை அமைச்சரான போரிஸ் பிஸ்டோரியஸ், நாம் இங்கு பேசிக்கொண்டிருக்கும் இதே நேரத்தில் நமது கன்னிவெடி அகற்றும் கப்பலான ஃபுல்டோவும் கடற்படைக்கான விநியோக கப்பலான மோசலும் சுயஸ் கால்வாய் வழியாக செங்கடலை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன என்று கூறியுள்ளார். என்றாலும் ஜெர்மன் கப்பல்கள் கன்னிவெடி அகற்றும் பணியில் ஈடுபட ஈரான் மற்றும் ஓமனிடமிருந்து அனுமதி பெற வேண்டியிருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். போர்க்கப்பல்கள் மட்டுமின்றி ஜெர்மனி நீருக்கடியில் செயல்படும் ட்ரோன்கள், கன்னிவெடி அகற்றும் பணியில் ஈடுபட ஆழ்கடல் நீச்சல் வீரர்கள் மற்றும் கப்பல் பாதுகாப்பு குழுக்களையும் அனுப்புகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.